ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம், திருச்சியில் நடந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, திருச்சியில் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச காலமாக அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அந்த பொண்ணோட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஏதாவது நெகட்டிவா சொல்லியிருக்கும் போல, இந்த மாதிரி எங்க வீட்டில் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்கும் போல. ஸோ அதை கேட்டு ஒரு பையன் என்ன பண்ணணும், அப்படியா சரி நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று, அதாவது டீசெண்டாக என்ன பண்ணணும், அதாவது உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டீசெண்டாக என்ன பண்ணணுமோ ஒன்று நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லாட்டி உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்யி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, அந்த பொண்ணை கொடூரமாக தாக்குனது மட்டும் இல்லாமல் கீழே தள்ளி விட்டு பக்கத்தில் கடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சிலேயே வச்சு அடிச்சிருக்கான். ரொம்பவே ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல் இது. இதெல்லாம் எப்படி எனக்கு வாயால் சொல்றதுன்னு கூட தெரில. அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவே என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு மோசமாக, அவ்வளோ ஒரு வெறியோடு அவன் தாக்கியிருக்கான். ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் டிஸ்பிளேல. நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களே. பாத்திரப்பையன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அந்த வீடியோவை பாருங்க, அவன் எவ்வளவு கொடூரமா அந்த பொண்ணை தாக்குறான்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ எடுத்ததுதான் யாருன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ எடுத்தது ஒரு பையனா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு அவன் கல் எடுக்கும் போதே போய் தடுத்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்து அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. வீடியோ எடுத்தது பெரிய விஷயம்தான். இப்ப இது சம்பந்தமா அந்த அண்ணாநகர், அதாவது திருச்சி அண்ணாநகர் போலீஸ் வந்து அவன் மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று ஒரு பையனும் சண்டை போட்டு இந்த மாதிரி கல்லை வச்சு அடிச்சு அவனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 75 இந்த மாதிரி போட்டு கோர்ட்டில் போய் 1500 ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 75 கேஸ் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அதாவது ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கான்றனால அவன் மேலே மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேஸ் போடுவாங்க அப்படின்னா கொலை முயற்சி அப்படின்னு போட்டு ஒரு 3 மாதம் அவனை ஜெயிலில் வைப்பாங்க. ஸோ அதுவுமே அவன் வந்து கண்டிஷன் பெயிலில் 40 நாள் 45 நாள்லேயே வெளியில் வந்து சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவான். ஸோ இது எப்படி இந்த இந்தியா நாட்டில் நடக்கும், முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் அவன் என்ன ஒரு 40 நாள் 45 நாள் 3 மாதம் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க கொலை முயற்சின்னு போட்டு. அவன் வந்து கண்டிஷன் பெயிலில் ஒரு 40 நாள் 45 நாள்லேயே வெளியே வந்துடுவான். வெளியே வந்து அவன் வந்து திருந்துவானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டான். ஏன்னா இவ்வளோ கொடூரமாக தாக்கியே நம்ம வந்து 40 நாள் தான் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கா இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால வெளியே வந்தாலும் அவன் இந்த மாதிரி தப்பு அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அவன் மேலே அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் நம்ம மேலே புக் ஆயிடுச்சு, மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம இன்னொரு தப்பு பண்ணுவோம், நம்மளை இன்னொரு கேஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து அந்த தாட் வந்து அவனுக்குள்ளே வந்துடும். ஸோ அதே மாதிரி டிவிகே ஆட்சி அப்படின்ற வந்து பெண்கள் பாதுகாப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன்.
நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். நான் ஏதாவது ஒரு கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து அது தப்பாக பேசலை. ஸோ அந்த கட்சி வந்து இந்த கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவர் வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னா எடுத்தோன்னே அவரை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடிலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி நான் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ டிவிகேக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட மாட்டேன். எந்த கட்சியை வந்து மட்டமாக பேசி வீடியோ போட மாட்டேன். என்ன நடக்குது ஸோ அதை அப்படியே பேசி தான் நான் வீடியோ போடுவேன். மித்தபடி நம்ம எந்த கட்சியுமே பேசுறதும் கிடையாது, எந்த கட்சியும் தப்பாக பேசுறதும் கிடையாது, எந்த கட்சியும் நல்லா பேசுறதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து சப்போர்ட் பண்ணிலாம் நான் வீடியோ போடல. என்ன அப்படின்னா இப்போதான் ஒரு கட்சி புதுசாக வந்திருக்கு, ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காருன்னா எடுத்தோன்னா அவரை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்கு அப்படின்னா ஸோ தப்பு நடந்துருச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவன் மேலே வந்து கேஸ் போட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிஎம்மா நான் இருந்தேன் அப்படின்னா, அதாவது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்ல வரேன், யாரும் தப்பா நினைக்க வேணாம். இருந்தோம் அப்படின்னா இல்லை நீங்க சிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது நான் இருந்தேன் அப்படின்னா ஒன்று ஒரே வார்த்தையில போலீஸ்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவனை என்கவுண்டர் பண்ணுங்க. இதை தான் நான் சத்தியமா சொல்லுவேன். ஒரே ரீசன், அவன் வந்து கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா, அதனால அவனை சுட்டோம் தற்காப்புக்காண்டி. அவன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். ஈஸியாக கேஸை க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு ஈஸியாக கேஸை க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த விஷயம், இந்த சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி ஐஜி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் உள்ள ஏரியான்னு நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் உள்ள ஏரியா. அங்கனக்குள்ள வந்து கமிஷனர் ஆஃபீஸும் பக்கத்துலேயே இருக்கான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான். ஆனால் ஐஜி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஊர் கமிஷனர் ஆயிருந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன். அதாவது அவனை என்கவுண்டர் பண்ணிருங்க. ரீசன் வந்து உங்க ரீசன் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போற வழியில அவன் போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சோட முயற்சி பண்ணான். ஸோ அதனால நாங்கள் அவனை சுட்டோம், அவன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுங்க, உங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இல்லீகலா இருக்கலாம். ஆனால் இல்லீகலா ரொம்ப மோசமா நடந்துக்கிறவன்ட்ட போலீஸ் வந்து இல்லீகலா பிஹேவ் பண்ணா அது தப்பே கிடையாது. ஏன்னா காமராஜர் அவங்களே சொல்லியிருந்தாங்க, அவசர ஆத்திரத்துல வந்து மரபை கூட மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சட்டத்தை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறனால தான் இவ்வளோ கேவலமான விஷயத்த கூட இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் இவ்வளோ தைரியமாக ஒரு மனுஷன் பண்ணுறான். இதே சவுதி அரேபியா சட்டம்லாம் எப்படி இருக்கும்னா அங்கெல்லாம் மன்னர் காலத்து ஆட்சி இன்னும் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் சட்டங்கிறது வேற லெவலில் இருக்கும். எவனாவது ரோட்டில் எச்சு துப்புறது கூட பயப்படுவாங்க. ஏன்னா நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடுவாங்க, நடு ரோட்டில் உட்கார வச்சு தலையை ரெண்டாக வெட்டி உடம்பு தலியாக தனதலியாக எடுத்துருவாங்க. அது வந்து லீகலே அந்த ஊரில் அதுதான். இங்கே அதை பண்ணோம் அப்படின்னா இல்லீகல். அந்த ஊரில் வந்து தப்பு பண்ணுறவனுக்கு லீகலான சட்டமே அதுதான். அந்த சட்டத்தெல்லாம் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரோட்ல ஒரு பொண்ணை திரும்பி பார்க்கறது கூட எல்லாரும் பயப்படுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே மோசமான ஒரு சட்டம் சவுதி அரேபியாவில் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தெல்லாம் இந்தியா கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு வல்லரசான நாடு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஊர் சட்டம்லாம் என்ன அப்படின்னா இப்போ மிஞ்சி போனால் அவனு ஒரு 3 மாதம் உள்ள வைப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிஷன் பெயிலில் அவன் ஒரு 45 நாள் 40 நாள்லேயே வெளியே வந்துடுவான். வெளியே வந்து அவன் அதே தப்ப திரும்ப பண்ண தான் செய்வான், அவன் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். ஸோ இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா என்கவுண்டர் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஒரு 4 பேரை அடுத்தடுத்து உண்மையிலேயே என்கவுண்டரில் போட்டுட்டு அந்த நியூஸை அப்படியே அந்த விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் பப்ளிசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இந்தியாவில் மேக்சிமம் தப்பு பண்ணுறவங்க குறைஞ்சிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படியும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு தான். இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படிலாம் பண்ணால் தண்டனைகள் அதிகமானால் தான் தப்புகள் குறையும் அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள் தான் நினைப்பாங்களே தவிர அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் என்ன, அவங்களுக்கு கேஸ் தேவை, அதுக்கு இவனை ரிமாண்ட் பண்ணோம் அப்படின்னா அவனை ஒரு 3 மாதம் ஜெயிலில் வைக்கலாம். மித்தபடி அதை அவங்க வந்து பெரிய விஷயமா நினச்சி அந்த அளவுக்குலாம் மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா. நம்ம என்ன மிஞ்சி போனால் என்ன, காலை உடைப்பாங்க, காலை உடைச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து வலிக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் அதிகப்படியான தண்டனை. அதை தாண்டியெல்லாம் இங்கே ஒரு தண்டனையும் தர மாட்டாங்க. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் அதிகபட்சம் கொடுக்குற தண்டனை இதுதான். ஏன்னா ஒரு சில பேரை மட்டும்தான், அதாவது போலீஸ்க்கு ரொம்ப வேலை வைப்பாங்க இல்லை, இங்கேயே அலைய விட்டுக்கிட்டா
அவங்கள மட்டும் தான் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுவாங்க. மித்தபடி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்றவங்கள வந்து விட்டுருவாங்க. ஸோ ஆனால் இது வந்து சின்ன தப்பு கிடையாது. ஒரு பொண்ணை வந்து பப்ளிக் பிளேஸ்ன்றதும் தாண்டி பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் பிரைவேட் பிளேஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடூரமாக ஒருத்தன் ஒரு சைக்கோவா இருந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவனை கண்டிப்பாக என்கவுண்டர் தான் பண்ணணுமே தவிர இவனுக்கு தண்டனை கொடுத்து வெளியே வந்தாலும் இவன் திருப்பி இப்படி தான் இருப்பான். ஸோ என்னோட கருத்து வந்து இதுதான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சரியா தப்பா? அவன் பண்ணது எப்படி? இல்லை அந்த பொண்ணு பார்க்க தப்பா? அந்த பொண்ணு இப்படி சொன்னனால தான் இவன் இப்படி நடந்துக்கிட்டானா அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் நினைப்பீங்க. ஆனால் என்னுடைய மென்டாலிட்டி மைண்ட் செட் படி எனக்கு இதுதான் கரெக்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.